வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையிலேருந்து 3 பேத்துக்கு வந்து வேலை வந்து வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, Googleல போயிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். இது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஓப்பன் ஆயி இந்த மாரி வந்துரும். இதுல வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்றது? அது 2 இது இருக்குது. இது 2 கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்து வரும். இப்படி ஒண்ணு வரும். இதுல வந்து 3 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அது என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் வந்து செயலாக்கத்துவதில் வந்து ஒப்பந்த அடிப்படையில ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த அடிப்படையில ரூ. 8,000 சேலரி. நீங்க வந்து 8வது மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். அதே மாரி தகவல் தொகுப்பாளர் ஒப்பந்த அடிப்படையில வந்து 15,000 குடுக்குறாங்க. அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பட்டம் பெற்றிருக்கணும். அதே மாரி எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தட்டாட்சியில வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். இது வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். தகவல் தொகுப்பாளருக்கும், கணினி உதவியாளருக்கும் 2 பேருக்கும் ஒரே சேலரி, ஒரே விதிமுறை தான். ஆனா வந்து பதவி மட்டும் வேற வேற பதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரி போஸ்ட் தான். அதே மாரி இப்பணியின் தொகுப்பு அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணியின் 11 மாசம் மட்டும் தான் இது போடுவாங்க. பணி அமர்த்தப்படும் பணியாளர் 200க்கான முத்திரை தாளில் ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும். ரூ. 200 ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒப்புதல் வந்து அளிக்கணும். அதே மாரி பணி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 11 மாசம் வந்து இருப்பு இருக்கிறனால பணி தொடர்றதுக்கான பணியாணை வந்து ஆ தொ இடைவெளி விட்டு பணிக்காலம் நீட்டிப்பு செய்யப்படும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா நீங்க வேலை செய்றீங்க, திருப்திகரமா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த இன்னொரு 11 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே பணியில வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம். இப்பணி முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணி வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிகமானது. அரசு வந்து என்ன ஒதுக்கீடு செய்றாங்க, நிதி அந்த காலத்தில மட்டும் தான் பணம் செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசு அலுவலரின் விதிமுறைகளுக்கு பொருந்தாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பம் பெறப்பட நாள் வந்து 10/2/2025 முந்தா நாள்லருந்து வாங்கியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து கடைசி நாள் வந்து 18/2/2025 செங்கல்பட்டு மாவட்டத்தில உங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேர் வேலைக்கு தேடிட்டு இருப்பாங்க. விண்ணப்பம் வந்து அந்த கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து சேரணும். அப்படி வந்து விண்ணப்பம் வந்து டைம் மீறிடுச்சுனா, அதுக்கப்புறம் வாங்காது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புகைப்படம் அங்க குடுக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவி அலுவலர் உதவியாளரா, கணினி உதவியாளரா அப்படின்னு டிக் செய்யணும். அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேர் வந்து எழுதணும். உங்க அப்பா பேர் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் எழுதணும். பாலினம் எழுதணும். திருமணம் ஆனவரா, ஆகாதவரா, அதுக்கப்புறம் வகுப்பு வந்து எந்த கேஸ்ட் வந்து ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டி அதில எது வருதோ, அது வந்து எஸ்சி, எஸ்டி எதுல வருதோ போடுங்க. கல்வி தகுதி போடுங்க. தொழில்நுட்ப தகுதி விவரங்கள் தொழில்நுட்ப தகுதி விவரங்கள் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தட்டாட்சி இளநிலை, முதுநிலை ஆ ஆ அதே மாரி இங்கிலீஷ்ல வந்து தட்டாட்சி இளநிலை, முதுநிலை சான்றிதழ்லேருந்து சான்றிதழ் வந்து நம்பர் மட்டும் போடணும். இதர தொழில்நுட்ப தகுதிகள் எதனா இருந்துச்சுன்னா, அது வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். முன்பு அனுபவம் எதனா இருப்பின், இப்ப வந்து இதே மாரி இதில வந்து துறையில வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன துறை அப்படின்ற மாரி போடுங்க. அட்ரஸ் போடுங்க. தொலைபேசி எண், மின்னஞ்சல். இது போட்டுட்டு உங்களோட கையெழுத்த போட்டுட்டு, செல்ஃப் அட்டாச்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நகல்கள் வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். அதில வந்து என்னென்ன நகல் வந்து நீங்க வந்து அ அட்டாட்சி நிலை சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்க அட்டாச் பண்ணி சைன் போட்டு, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிடைச்சிருக்க தகவல் பாரு. மத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு, அதில வந்து ரெக்யர்மென்ட்ல குடுத்தீங்கன்னா, இப்ப அஃபிஷியலா வந்து என்னென்ன ரெக்யர்மென்ட் வந்து வாண்டட்ல இருக்கு, டெம்பரரி ஸ்டாஃப் அப்படின்றது இருக்கும். இது நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல கூட அப்படியே பெர்மனன்ட் ஆவறதுக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். அதனால வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இல்லனாலும் மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு, உங்க மாவட்டத்தில இல்லாதவங்களுக்கு மத்த மாவட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.